மாடா மாடிகளில் நீ வீடு கட்டினாலும் மண்ணறைக்குச் சொந்தமான அந்த புதைகுழிக்குள் செல்வது நிச்சயம். உலகம் என்றோ ஒரு நாள் அழியும். அழியப் போகும் உலகில் இன்று ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறோம். முடிவில்லா வாழ்க்கைக்காய் நாம் என்ன தயாரித்து வைத்திருக்கிறோம்? முடிவுறுகிற இந்த உலகை நாம் ஜொலிக்க வேண்டும். பெரும் கோடான கோடி சொத்துக்கு அதிபதியாக நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். தவறு அல்ல. மனிதன்தானே. மனிதன் ஆசைகள், பாசங்கள், நேசம் இப்படி யாவற்றுக்கும் சொந்தக்காரன். ஆனால் இந்த கட்டிடங்களெல்லாம், இந்த கல்லினால் கட்டப்பட்ட கட்டிடங்களெல்லாம் என்றோ ஒரு நாள் அழிந்துவிடும். மௌத்துக்கு நாம் யாரென்று தெரியாது. அது எம்மை பார்க்காது. இவன் இன்னும் வாழ இருக்கிறான், இந்த உலகம் அழியாது என்று நாம் நினைத்தாலும், ஆனால் கோடான கோடிக்கு அதிபதியானவர்கள் கூட இன்று இல்லை. நிம்மதி எதில் இருக்கிறது? இறைவனை வணங்குவதில் இருக்கிறது. இறைவன் யார்? எம்மை படைத்தவன் அல்லாஹ். அவனுக்கு நிகர் எவனும் இல்லை. இந்த உலகம் அவனுக்குரியது. இந்த உலகத்தில் நல் வாழ்வு வாழ்ந்தால் நாளை மறுமையில் நாம் ஜெயசீலர்களாக, சுவர்க்கத்துக்குரியவர்களாக மாறலாம். சுவர்க்கம் லேசாக கிடைக்க மாட்டாது. இந்த உலகில் நாம் பாவங்களை அழித்து, பாவங்களை இல்லாது செய்து, பாவங்களை விட்டு மன்னிப்பு கோரி அல்லாஹுவுக்கு சுஜூது செய்வோமானால் நிச்சயம் அல்லாஹுவை நாம் ஏற்றுக்கொண்டதனால அல்லாஹ் எங்களுக்கு இந்த சுவர்க்கத்தை தருவான். சுவர்க்கமா நரகமா, நல்லதா கெட்டதா முடிவு பண்ணுவோம். முடிவு என்பது இறைவனிடத்திலே இருக்கிறது. நல்லவர்கள் நல்லவர்களாக வாழ்ந்து மரணித்ததும் கிடையாது. அதேபோல கெட்டவர்களாக கெடுதிகளை, அநியாயங்களை, துன்பங்களை, குழப்பங்களை, பிரச்சினைகளை செய்து கொண்டு இருந்தவர்கள் இறுதியில் அவர்களுடைய நிலைப்பாடு கெட்டவர்களாக மாத்திரம் மரணித்தது என்பது கிடையாது. வரலாற்று சான்றுகள் சொல்கிறது. நல்லவர்கள் அவர்களுடைய முடிவு அல்லாஹுவின் கையில் இருக்கிறது. இறுதியில் காலையிலே ஒரு மனிதன் முஃமினாக இருப்பார். மாலை அடைந்தவுடன் அவர் நரகத்துக்குரிய ஒரு அமலை செய்து நரகத்துக்குரியவராக மௌத்தாகி விடுவார். இதேபோல ஒரு மனிதன் காலையிலே காஃபிராக இருப்பார். மாலை அடைந்தவுடன் அவருடைய மரண செய்தி ஒரு நல்ல விடயத்தை செய்து அல்லாஹ் கபூல் செய்தவனாக இந்த உலகத்திலே மரணித்து விடுவார். ஆகவே எல்லாவற்றுக்கும் எம்முடைய உள்ளமும் அல்லாஹ்வினுடைய பொருத்தமும் காரணமாக இருக்கிறது. வாழும் வரை நிச்சயமில்லாத இந்த உலகில் நாம் ஜெயசீலர்களாக ஆக வேண்டுமா? எம்முடைய வாழ்க்கையை அல்லாஹுக்காக கொஞ்சம் அடிபணிந்து அல்லாஹுவை பயப்படுவோம். அல்லாஹுவின் அந்த அலங்கரித்த சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறுவோம். உலகத்தை நேசிப்பதில் அதிகம் காலங்களை செலவிட்டு விட்டோம். இந்த ஆகிராவுக்காக கொஞ்சம் காலத்தை ஒதுக்குவோம். வாழப்போகும் காலம் கொஞ்சம். இந்த கொஞ்ச காலத்தில் அவனை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக எம்முடைய கபரு புதைகுழிக்கு நல்லதை தேடியவர்களாக போய் சேருவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வானாக.